வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் இந்த மாதம் முழுமையாக உச்சமடையும். 26ஆம் தேதி மார்ச் வரைக்கும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்க போது, உச்சமாக இருக்கிற சுக்கிரன் எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி 2026 மார்ச் மாதம் கடகராசி. கடகம் வந்து நான் லாஸ்ட் மந்த் ரொம்ப ஒரு டஃப்பாக தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். என்ன காரணம்னா எல்லாமே 8000 இருக்குது, ஸோ நிறைய சிரமங்களை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்துருந்தேன். பட் மார்ச் மாதம் கடகத்துக்கு வந்து சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான சைடில் டைரக்ட் ஆகுது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். முதல்ல 2nd ஆஃப் மார்ச் வந்து சுக்கிரன் வந்து வெளியே வரார். இப்போ சுக்கிரன் வந்து 8லேருந்து 9க்கு வந்துட்டார்னா முதல்ல இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், ஃபைனான்ஷியலாக கடகத்துக்கு வந்து ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குது, மன உளைச்சல் இருக்குது, தொந்தரவு இருக்குது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் மாதம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா சூரியன் வந்து 15th மார்ச் அவரும் வந்து ஷிஃப்ட் ஆகிடுறார், 9th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணிடுவார். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்ப்புகள், தொந்தரவுகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் 15th வந்து சூரியன் நகரதுனால. சூரியனா உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு பவர்ஃபுல் பிளேஸ், ஒரு 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 அத்தாரிட்டி இருக்கிற இடம். அந்த மாதிரி ஒரு சூரியனுடைய ஒரு ஆதரவு கிடைக்குது. அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த கடகத்துக்கு நன்மைன்னு பார்க்குறது, ஏற்கனவே சனி அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு, ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைடில் தான் டைரக்டாகி போயிட்டுருக்கு. இப்போது ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பார்த்தோம். முதல்ல கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் எப்படி இருக்க போகுது 2026 மார்ச் மாதம் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜ் நான் கொடுக்குறேன். நான் வந்து இப்போ 100 அப்படின்னு எடுத்துட்டோம்னா வாவ் 100 அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, 2-3 பிளான்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் கூட 2-3 மறுபடியும் 8000 இருக்கும், 12,000லேயும் வந்து குரு இருக்கார். அதனால் வந்து நான் வந்து ஒரு 50% தரேன். இந்த 50% எந்த இடத்துல நீங்கள் சேஃபாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்க்கு ஓகே ஒரு தேவை இருக்குது, அதுக்கு ஒரு பணம் வேணும், அந்த பணம் கிடைச்சாதான் அந்த வேலை முடியும் அப்படின்னா அதுக்கு சுக்கிரன் ஹெல்ப் பண்ணுவார் கண்டிப்பாக, அதில் நோ டவுட். 15th ஆஃப் மார்ச்லேருந்து ஓகே உங்களுக்கு ஒரு ஆதரவு வேணும், இல்லை நீங்கள் ஒரு ப்ரொபோசலை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணணும். அந்த அப்ரூவல் எல்லாமே வந்து 15th ஆஃப் மார்ச்லேருந்து பெட்டராக இருக்குது. இந்த 2 விஷயம் நான் வந்து பாசிட்டிவாக பார்க்குறேன். சனி, ஹார்ட் ஒர்க், உங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், இதுவுமே கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இப்போது மைனஸ் சைடு என்னன்னு பார்ப்போம். அந்த 8th ஹவுஸில் மார்ஸ், ராகு, புதன் 3 பேரும் ஒன்றா இருக்காங்க. கொஞ்சம் ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பம் உள்ளுக்குள்ளேயே, உங்கள் மனசுக்குள்ளேயே, இல்லை உங்கள் டீமுக்குள்ளேயே, உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே சில குழப்பங்கள் அப்படிங்கிறத நான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நான் பார்க்குறேன். அதே மாதிரி பிஸ்னஸ் ப்ரொபோசல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் 8ல் இருக்கிறதால ஏதோ ஒரு எதிர்ப்பு, அதுவும் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. எல்லாமே வந்து விதின் ஒரு ஒரு கூட்டுக்குள்ளே, ஒரு கூட இருக்கிறவங்க இல்லை ஒரு கூட்டுக்குள்ளே ஏதோ ஒரு எதிர்ப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் இன்னும் ஸ்டில் இந்த மார்ச்சில் வந்து அப்படியே இருக்குது. ஸோ பாசிட்டிவாக 2-3 விஷயம் இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னும் 100% நடக்காமல் ஓகே நெருங்கிட்டோம், ஆனால் இன்னும் முழுமையாக இல்லையன்ற மாதிரி ஒரு வருத்தத்தோடு இந்த மார்ச் மாதம் நகரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஒர்க் அண்ட் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பிஸ்னஸ் ப்ரொபோசல்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். பட் என்னென்னா 100% அது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம், டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், எப்படி பண்ணிடலாம், இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். பட் 100% சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் இன்னும் நகரணும். அது மார்ச் மட்டும் மூவ் பண்ணிட்டாருன்னா வேலை கிளிக் ஆகிடும். அது மார்ச்சில் இல்லை. ஏன்னா ஃபுல் மார்ச் 31 வரைக்கும் எடுத்து பார்த்துட்டேன். ஸோ மார்ச்சில் இல்லை, ஏப்ரலாக அது மூவ் ஆகுது. இது உங்களுக்கு வந்து ஓப்பனாக கிளியராக சொல்லிடுறேன். அடுத்தது ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் என்னென்னா நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் நகர்ந்துடுறாரு. இப்போ இவரால் உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடியது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதில் உள்ள மன உளைச்சல், அதில் உள்ள சிக்கல்கள், அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் சால்வ்டு. அதில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதில் ஏதோ ஒரு புரிதல் இல்லாத தன்மை, அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிடும். பட் செவ்வாய் 8th ஹவுஸில் இருக்குது. இன்னுமே அதை முழுமையாக மறக்க முடியாத ஒரு மனநிலையோட ஒரு போராட்டம் இருக்குது. ஒரு விஷயத்தை மன்னிச்சிடுறீங்க, ஓகே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, 2 பேரும் கருத்து மோதல் வந்துடுச்சு, 2 பேருக்கும் ஏதோ ஒரு சமாதானமே ஆகலை. மார்ச்சில் வந்து சமாதானம் ஆகிடுது, கருத்து மோதல்லாம் மறந்துடுறீங்க, விட்டுடுறீங்க, மறுபடியும் அதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுறீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப் நல்லா அந்த பாண்டிங் டெவலப் ஆகுது, இல்லை ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக கொண்டு போகுது. இதெல்லாம் பாசிட்டிவ். ஆனால் முழுமையாக அதை மறக்க முடியல. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு போராட்டம், திரும்ப வருமா, திரும்ப வராதா, இல்லை மீண்டும் நடக்காமல் இருக்குமா, நடந்துருமா, இல்லை வேறு ரூபத்தில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்குது. அதுவும் கொஞ்சம் டைம் எடுத்து ரிசால்வ் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள். ஏன்னா மார்ச்சில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கும், கொஞ்சம் எல்லாம் தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதை பற்றி போயிட்டுருக்கு. அது என்ன நடக்கும் மார்ச்சில் வந்து எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும், கொஞ்சம் சின்சியராக எஃபர்ட்ஸை போடுங்க. இப்போ வந்து 100% உங்களுக்கு டைம் வந்து ஃபேவராக இருக்குது,
நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதுதான் எக்ஸாமில் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க, நீங்கள் எப்படி வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ முறை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து இருக்குது. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, செவ்வாய் மட்டும் கரெக்டாக 8th ஹவுஸில் இன்னும் இருக்குது, புதனும் கூட 8th ஹவுஸில் இருக்குது. இது ரெண்டுமே சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன், ஹெல்த் இஷ்யூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக சைடில் எடுத்துக்கணும்னா, சூரியன் நல்லா ஷிஃப்ட் ஆகிறாரு, சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கார், மற்றவங்கள ஆதரவு கிடைக்குது, எல்லாரும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க, பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா குரு பார்வையும் விழுது. ஸோ மோட்டிவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த மோட்டிவேஷனை ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸு, உங்களுக்காக ஆதரிக்கிற மனிதர்களை பற்றி யோசிங்க. உங்களோட பாசிட்டிவ் சைடில் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது பெட்டராக இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டர். அடுத்த விஷயம் நான் வந்து பார்க்குறது பெண்கள் இல்லத்தரசிகள். பெண்கள் மனநிலை, சூழ்நிலை, உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்டர். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பெட்டர். கடகம் பர்டிகுலராக வந்து March 2 சுக்கிரன் நகர்ந்துடுறாரு. ஸோ பெண்களுடைய மனநிலை, கடகத்தில் பிறந்த பெண்களுடைய மனநிலை, உடல்நிலை, சூழ்நிலை ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. 100% சாதகமாக இல்லை. 100% எல்லாருமே அதை புரிஞ்சிக்கல. பட் ஆனால் மேக்ஸிமம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்க அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு ஏதோ இன்டர்னலாக எமோஷ்னலாக ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் நடந்துக்கிற விதம், நீங்கள் அப்ரோச் பண்ண விதம், நீங்கள் கேட்ட விதம், இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கை அந்த அந்த தரம் ஏதோ ஒரு வகையில் சில விஷயத்தை சில பேர் உங்களை வந்து பார்த்து இப்படி அப்படின்னு சொன்னாலும் கூட ஃபைனலாக மார்ச்லேருந்து கொஞ்சம் உங்களை பாசிட்டிவாக பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதனால் அது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகே, நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இல்லை நம்மளை தவறுகளை வந்து பெருசுப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்வின்ஸ் ஆகலாம். அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தேன். கடகம் செவ்வாய் மட்டும் இன்னும் அந்த 8th ஹவுஸில் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. டென்ஷன் ஆகாமல் இருங்க, பிபி ஏறாமல் இருந்தால் சூப்பர். கோபம் வந்தால் ஒன்று கண்ட்ரோல் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ண முடியலாலும் பரவாயில்ல, அதை வெடித்தாலும் பரவாயில்ல, அதை மற்றவங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டாம் ஓவராக, தனியாகவே போய் கத்திருங்க. இதில் மெடிடேஷன் கிளாஸ் போனால் மெடிடேஷன் போய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. கடகம் உங்களுக்கு அந்த செவ்வாயோட பொசிஷன் ஹெல்த்துக்கு மைண்டை தான் டிஸ்டர்ப் பண்ணுது, எமோஷ்னலாக பண்ணுது, ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலாக தான் வருது. அதே மாதிரி புதன் ரொம்ப ஓவராக அந்த இந்த இன்டலெக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ்க்கு போயிடாதீங்க. நீங்கள் என்ன தான் புத்திசாலியாக இருந்தாலும் சக்திசாலியாக இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஸ்பாட்டில் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அது தேவையில்லாமல் இன்னும் ட்ரிகர் பண்ணும். ஸோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறதையும், கோவப்பட்டால் அதை வந்து மற்றவங்கள்ட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நிம்மதியாக இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த March 2026 சீனியர் சிட்டிசன்ஸ் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு பரவாயில்லையா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹெல்த்து மட்டும் ஃபிட்டாக இருந்தாலே போதும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அதை தவிர வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மீதியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் போகுது. அதனால் நீங்கள் ரொம்ப ஓவராக சீரியஸாக பயப்பட வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். மொத்தத்தில் கடகம் கம்பேர்ட் டு ஃபெப், மார்ச் பெட்டர் பெட்டர் பெட்டர், கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். அது நீங்கள் உணர்வீங்க, அது அனுபவிக்கும் போது உணர்வீங்க. நிச்சயமாக ஏப்ரல் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த மார்ச் மாத ராசி பலனை ஒரு பொது பலனாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்போட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஒரு ராசி, அதுவே உங்கள் லக்னமாக இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு சில பேருக்கு ஒரே ராசி ஒரே லக்னமாக இருக்கும், சில பேருக்கு ராசி ஒன்றா இருக்கும் லக்னம் வேறையாக இருக்கும். அந்த லக்னத்துக்கும் நீங்கள் ராசின்ற பேர் தான், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்போவுமே லக்னத்துக்கு தான் பலன் வேலை செய்யும். ராசி என்பது உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் எமோஷன்ஸுக்கும் உங்களோட ஆக்ஷன்ஸுக்கும் என்ன ரிசல்ட்டுங்கிறது அந்த ராசியை பேஸ் பண்ணி தெரிஞ்சுங்க. லக்னம் என்பது உங்களோட ஃபேட் அண்ட் டெஸ்டினி, உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, அது எப்படி நடக்க போகுது. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வெறும் அந்த ராசி பலனை புரிஞ்சிக்காமல் உங்கள் பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள். ஸோ உங்கள் பேர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் என்ன, அதுலேருந்து பிளானட்டரி காம்பினேஷன் எப்படி இருக்குது, அதோட இதை சூப்பர் இம்போஸ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் புரிய வரும். அதே மாதிரி எல்லாத்த விட மெயினாக தசா புக்தி, என்ன தசை என்ன புக்தி, அந்த தசா புக்தி என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்குது, அது எப்படிப்பட்ட பலனில் இருக்குது, யோகமாக இருக்கா தோஷமாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நிறைய அஸ்தங்கங்கள் இருக்கும், சில கோள்கள் வக்ரம் அடிச்சிருக்கும், சில கோள்கள் வர்க்கோதம் அடிச்சிருக்கும், சிலது கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும், சிலது உங்கள் சார்ட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், கேந்திர கோணங்களில் யோகமாகவும் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு முதல்ல ஒரு ரீடிங் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும். ஒவ்வொரு மந்த்தும் நான் இந்த மாதிரி தான் பிளான் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு மாதம் நான் கிளாரிட்டியும் கொடுத்துறேன். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஏகப்பட்ட சர்வீஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எந்த தேவை, ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சேவை வேணும், அது வாஸ்து சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், அது ரெக்டிஃபிகேஷன் வேணும், ரெமிடி வேணும், பூஜா சம்மந்தப்பட்டது வேணும், இல்லை உங்களுக்கு வந்து ஜெம்ஸ்டோன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி கிளாரிட்டி வேணும், அதை அரேஞ்சும் பண்ணணும், அண்ட் உங்களுக்கு வந்து நியூமராலஜி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றின கிளாரிட்டி வேணும். இது எல்லாத்துக்குமே வி ஹேவ் அ டீம். இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களுடைய டீம் நம்பர்ஸ்.
இந்த நம்பர்ஸில் யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், எங்கள் டீம் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ வெப்சைட்டே ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போனீங்கன்னா lifehoroscope.inல நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணோடனே என்னோடய இமேஜ் வரும். ஸோ என்னோடய சர்வீசஸ் என்னென்ன, எங்கள் டீமோட சர்வீசஸ் என்னென்ன கம்ப்ளீட்டாக லிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஓவரால் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூமராலஜி சர்வீஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூபார்னுக்கு நியூமராலஜி நேம் ஃபிக்ஸிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, பூஜாஸ் ஹோமம் இருக்குது சம்மந்தப்பட்டது இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் ஒரு கரியரை பற்றின ஒரு கொஷின் இருக்குது, வாய்ஸ் கிளிப் ஆப்ஷன் இருக்குது, இல்லை வந்து ஜென்ரலாக உங்கள் ஹாரோஸ்கோப் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹாரோஸ்கோப்பே தேவைப்படுது, நிறைய சர்வீஸ் இருக்குது. இப்போ கையில் எழுதுகிற அந்த ஜாதகத்துடைய ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டோம். ஸோ கையிலே எழுதி கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ கையிலேயே எழுதி கொடுக்குற மாதிரி அழகாக தமிழில் ஹாரோஸ்கோப்பை எப்படி எழுதி கொடுக்கும், ஒரு புக்கு மாதிரி அழகாக பண்ணுவோம். எல்லாத்துக்கும் வந்து சாம்பிள் உள்ள சைட்டில் இருக்குது, கோத்ரூ பண்ண நிறைய வீடியோஸ் நான் ரிலேட்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஆதரிச்சுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.